ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால் உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கூட தொடர்ச்சியாக வெளிப்படுத்தின விசேஷ விளக்கங்களை குறித்து நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். ஏற்கனவே கடந்த முறை அருமையான முதலாவது சபையை குறித்து நாம் பார்க்கிறோம். எபேசு சபை என்று சொல்லி 2ஆம் அதிகாரத்திலே 1ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. எபேசு சபை, அதை குறித்து நாம் கவனமாக சில காரியங்களை கவனித்து அறிந்தோம். இப்பொழுதும் கூட 2வது சபையாக ஆண்டவர் இந்த ஆசியாவில் உள்ள 7 சபைகளிலே 2வது சபையாக காணப்படுகிற சிமிர்னா சபையின் தூதனுக்கு அவர் எழுதுகிற காரியங்களை குறித்து நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். ஆதலால் ஆண்டவர் இந்த பூமியில் இருக்கிற ஒவ்வொரு சபைகளுக்கு ஆதாரமாக 7 வகையாக பிரித்து வைத்து 7 சபைக்கு உள்ள தூதர்களோடு அவர் எழுத சொல்லுகிறார். எழுத சொல்லி இந்த சபைகளுக்கு இதுவரை என்ன நடந்தது, இனிமேல் இந்த சபையிலே என்ன நடக்கப் போகிறது என்பதை குறித்து கவனமாக அவர் ஒவ்வொன்றாய் சொல்ல ஆரம்பிக்கிறார். இதில் என்ன காரியத்தை நாம் கண்டுகொள்ள வேண்டும் என்று சொல்லி பார்த்தால், அவர் அநேக காரியங்களை குறித்து நல்லதாய்த்தான் இருக்கிறீர்கள், நன்றாய்த்தான் இருக்கிறீர்கள், எவ்வளவோ பாடுகளை சகித்தீர்கள், கஷ்டங்களை சகித்தீர்கள் என்று சொன்னாலும் கூட அதற்கு அடுத்தாற்போல் இனி என்ன செய்ய வேண்டும், இனி நாம் என்ன செய்து ஒழுங்காய் கிரமமாய் முழுவதும் ஆண்டவருக்கு பிரியமாய் எப்படி காணப்பட வேண்டும் என்பதை குறித்து அவர் அருமையாக தெளிவாக விளக்குகிறார். ஆதலால் அந்த வசனங்களை வாசிக்கிறேன், நீங்கள் கவனமாய் கேளுங்கள். சிமிர்னா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், முந்தினவரும் பிந்தினவரும் மரித்தோரில் முதற் பேரானவர் பிழைத்தவருமாய் இருக்கிறவர் சொல்லுகிறதாவது என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த ஆண்டவர் மரித்திருந்து பிழைத்தவருமானவர் சொல்லுகிறதாவது. ஆண்டவர் ஏற்கனவே மரித்தார், மரித்து உயிரோடு எழுந்தார். இந்த சிமிர்னா சபைக்கு முந்தினவரும் பிந்தினவரும் மரித்தோரிலிருந்து அப்படியே எழுந்து இருக்கிறவர் சொல்லுகிறதாவது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த சபைக்கு அவர் என்ன சொல்லுகிறாரு அப்படின்னு பார்க்கும்போது, அவர் முன்னாலே இருந்தவர், இப்போ பின்னால் கடைசியெல்லாம் இருக்க போகிறவர், செயல்படுகிறவர், ஆதியில் செயல்பட்டார், இப்பொழுதும் இந்த சபைக்கு செயல்படுகிறவர் எப்படி இருக்கிறார் என்று பார்க்கும் பொழுது மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர் என்று எழுதப்பட்டுவிட்டு அவர் சொல்கிறார், மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர் யார்? இயேசுவானவர் சொல்லுகிறார். இயேசுவானவர் சொல்லுகிறார். அது என்ன வேத வாக்கியங்களில் இந்த வேதம் என்ன கூறுகிறது, அவர் சொல்லுகிறதை பற்றி என்று ஆராய்ந்து பார்ப்பேன் என்று சொன்னால், அவர் முதலாவது சொல்கிறார், உன் கிரியைகளையும் உன் உபத்திரவத்தையும் நீ ஐஸ்வர்யமுள்ளவனாய் இருந்தும் உனக்கு இருக்கிற தரித்திரத்தையும் தங்களை யூதர் என்று சொல்லியும் யூதராய் இராமல் சாத்தானுடைய கூட்டமாய் இருக்கிறவர்கள் செய்யும் தூஷணத்தையும் மறந்திருக்கிறேன் என்று சொல்லி அருமையாக பேசுகிறார். ஒவ்வொன்றாக கவனமாய் நீங்கள் கவனித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், மிக நன்மையான சில காரியங்களை அவர் அறிந்து அவர் சொல்லுகிறதாய் இந்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. உன் கிரியைகளையும் உன் உபத்திரவத்தையும் என்று சொல்லுகிறார். இந்த சபை கிரியை செய்து அது சும்மா உட்கார்ந்துருக்கல. இந்த சிமிர்னா சபை என்பது கிரியை செய்கிற ஒரு சபை. கிரியை செய்கிறது மாத்திரமல்ல, என்ன கிரியை செய்யும் சபை அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஆண்டவருக்கு ஆராதனை நடத்தும் சபை என்று சொன்னால். நன்கு பாடல்களை பாடுவார்கள், அடுத்தாற்போல் ஆண்டவருடைய வேதத்தை தியானிப்பார்கள், அதற்கு அடுத்தாற்போல் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அருமையாக ஜெபிப்பார்கள். இதுதான் இவங்க செய்கிற கிரியை. இந்த கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீங்கள் கிரியைகளில் நல்லா இருக்கிறீங்க, கிரியைகள் தெரிகிறது எனக்கு. உபத்திரவத்தையும் அறிந்திருக்கிறேன். இந்த கிரியைகளுக்குள்ளாக இவர்கள் சென்று கொண்டிருக்கிற இந்த காலங்களிலே இந்த வேதாகமம் சொல்லுகிறது உபத்திரவத்தையும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ சபைக்கு எந்த சபையாக இருந்தாலும்
கிரியை இல்லாத சபையானது ஒன்றுமில்லை. கிரியை இருக்க வேண்டும். முதலாவது ஆண்டவரையாவது புகழ்ந்து பாட வேண்டும். ஆண்டவருடைய வேத வசனங்களை பேச வேண்டும். ஆண்டவருடைய வேத வசனங்களை கேட்க வேண்டும். அடுத்தாற்போல் இந்த வேதம் என்ன சொல்லுகிறது? அவரோடு கூட பேசுகிறது. ஜெபத்திலே என்ன வேண்டுமா? ஆத்துமாக்கள் வேண்டுமா? அல்லது அவர்களுக்கு தேவை வேண்டுமா? ஆவிக்குரிய தேவை வேண்டுமா? அதை கேட்கலாம். பூமிக்குரிய தேவை வேண்டுமா? அதையும் கேட்கலாம். சபை என்பது ஜனங்கள் கூடி வருகிற இடமாக இருக்கிறபடியினால் கிரியைகள் நன்றாக இருக்கிறது. உபத்திரவமும் இருக்கிறது. இந்த சபையில் உபத்திரவம் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், எங்கிருந்து இந்த உபத்திரம் வந்தது என்று சொல்லி இதில் எழுதப்படாவிட்டாலும் எங்கு பார்த்தாலும் ஒரு வேளை தேவனுக்கு எதிரான காரியங்களை செய்கிறவன் சில உபத்திரவங்களை கொண்டு வந்து கொடுத்துருக்கலாம். எப்போ பார்த்தாலும் தேவனுக்கு எதிராக இருக்கிற எதிராளியானவன் அவன் சில உபத்திரவங்களை கொடுத்து கொண்டே இருக்கிறவன் என்று இந்த வேதாகமத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம். அந்த உபத்திரவம் வந்திருக்கலாம். அந்த உபத்திரவம் வந்திருந்தாலும் மனிதர்கள் மூலமாகவும் உபத்திரவம் வந்திருக்கலாம். உபத்திரவம் மனிதர்கள் மூலமாக என்று சொல்லும் பொழுது, ஆண்டவருடைய ஆராதனையிலே பிரியமில்லாத ஜனங்கள் அவர்கள் மூலமாயும் சில உபத்திரவங்கள் வந்திருக்கலாம். அடுத்தாற்போல் ஆண்டவரை ஆராதிக்கிற ஜனங்களும் அவர்களுக்குள்ளாயும் சில வேளைகளிலே பிரிவினைகள் இருந்திருக்கலாம். பிரிவினைகள் இருந்தபடியினால் இந்த உபத்திரவம் வந்திருக்கலாம் என்று சொல்லி பல வழிகளிலே நம்ம இந்த உபத்திரவத்தை இந்த சபை சந்தித்திருக்கிறது. சிமிர்னா சபை சந்தித்திருக்கிறது என்பதை குறித்து நாம் அறிந்து கொள்ளலாம். அதற்கு பிற்பாடு என்ன சொல்லுகிறது? நீ ஐஸ்வர்யவானாய் இருந்தும் உனக்கு இருக்கிற தரித்திரத்தையும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இது ஒரு கொஞ்சம் வித்தியாசமாக எழுதியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். என்ன எழுதியிருக்குது? நீ ஐஸ்வர்யவனாக தான் இருக்கிற, ஆனால் தரித்திரம் இருக்குது. தரித்திரம் இருக்குது. எப்படி தரித்திரம் வந்தது? ஐஸ்வர்யம் உள்ள இடத்துல தரித்திரம் எப்படி வரும்? தரித்திரம் எப்படி வரும்? குறைவு எப்படி வரும்? நிறைவாகி ஐஸ்வர்யம் இருக்கிறது, காணப்படுகிறது. அப்படி பார்க்கும்போது இந்த குறைவு எப்படி வந்தது என்று சொல்லி பார்த்தால், குறை வந்துருச்சு. ஐஸ்வர்யம் இருக்குது, நடுவில் குறை இருக்குது. அதை கர்த்தர் காண்கிறார். இன்றைக்கும் அப்படியே அநேக ஜனங்கள் இருக்கிறார்கள், சபைகள் இருக்கிறது. எல்லாத்துலேயும் ஐஸ்வர்யம் இருக்குதும், பணம் இருக்குதும், பொருள் இருக்குதும், எல்லாமே இருக்கும். ஆனால் அந்த பணத்தையும் பொருளையும் அனுபவிக்க முடியாத தரித்திரமும் இருக்கும். தரித்திரமும் இருக்கும். அப்படி தான் இந்த சபையில் இருந்திருக்கிறது. இது எந்த ஐஸ்வர்யத்தை குறிக்கிறது? ரெண்டு ஐஸ்வர்யம் இருக்குது, நல்லா கவனிச்சுக்கங்க. இந்த ரெண்டு ஐஸ்வர்யம் என்ன ஐஸ்வர்யம்னு சொன்னால், ஒன்று வானத்துக்குரிய ஐஸ்வர்யமும், அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். அடுத்தால பார்த்தீங்கன்னு சொன்னால், வான காரியங்களிலே ஞான காரியங்களிலே அவர் ஐஸ்வர்யம் உள்ளவர். அந்த காரியங்களிலே அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருக்கிறபடியினால் இந்த வேத வசனத்தின் நிமித்தமாய், வேதத்தின் நிமித்தமாய் அப்படியே அள்ளி கொடுக்கிறவர், அள்ளி கொடுக்கிறவர், அள்ளி கொடுக்கிறவர், முழுவதுமாய் நிரம்பி வழிய 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 அவர் அள்ளி கொடுத்து கொண்டே இருப்பார். ஆனால் அவர் அவ்வளவு அள்ளி கொடுத்தாலும் இந்த பூமிக்குரிய ஐஸ்வர்யத்தையும் அவருடையவர். பூமியும் அது நிறைவு கத்தோடையது என்று சொன்னால் அது எவ்வளோ பெரிதான ஒரு காரியம். நீ மனுஷன் எவ்வளோலாமோ விற்கிறான். ஒரு சென்ட் இவ்வளவு, ஒரு ஏக்கர் இவ்வளவுங்கிறான், சதுரடி இவ்வளவுங்கிறான். அப்படியே இந்த பூமியின் விலையை மொத்தமாக போட்டால் அது விலை யாருக்குள்ளது? அவருக்குள்ளது. அவர்தான் உருவாக்கினார் பூமியை. அவர்தான் அப்படியே சமுத்திர எல்லையை குறித்ததற்கு கட்டளையிட்டார். இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே என்று சொல்லி ஜனங்கள் வாழ்வதற்கான நிறைய இடங்களை உற்பத்தி அப்படியே முதலாவதே செய்து முடித்து விட்டார். காடுகள் இருக்கிறது, மலைகள் இருக்கிறது, விளைநிலங்கள் இருக்கிறது, குடியிருப்பதற்கு நிலம் இருக்கிறது. எல்லாவற்றையும் செவ்வனே செய்து முடித்து விட்டார். எல்லாத்தையும் செவ்வனே செய்து முடித்து கையில் கொடுத்துட்டார். அதனால் இதில் இருக்கிற ஐஸ்வர்யமே ஏகப்பட்ட ஐஸ்வர்யம் இருக்குது. வந்துக்கிட்டே இருக்குது. என்னன்னாலும் விளையுது பாருங்கள், விளையுது.
அவ்வளோத்தையும் அப்படியே தனக்கு போக மிஞ்சினதை கொண்டு அப்படியே மார்க்கெட்டில் கொண்டு வியாபாரம் செய்கிறாங்க. அது டன் கணக்கில் போகுது, அது கூடிக்கிட்டே போகுது. இங்கேருந்து ஒரு இடத்திற்கு ஏற்றுமதி, அங்கேருந்து ஒரு இடத்துல வாங்கி இங்கே இறக்குமதி. இந்த எக்ஸ்போர்ட்டிங் அண்ட் இம்போர்ட்டிங் எங்கே பார்த்தாலும் உலகம் முழுக்க இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த பொருளுக்கு வேதம் சொல்கிறது பூமி அவருடைய பொருட்களினால் நிறைந்திருக்கிறது. இந்த பூமி அவருடைய பொருட்களினால் நிறைந்திருக்கிறது. இந்த எர்த் இஸ் ஃபில்டு வித் இஸ் ஓன் குட் திங்ஸ், இஸ் ஓன் குட்ஸ். அப்படியே நிறைஞ்சு இருக்குதுன்னு எழுதியிருக்கு. நிறைஞ்சு இருக்கிற அந்த பூமியில் அங்கே போகுது ஜாமான், இங்கே வருது ஜாமான், இடையில எத்தனையோ பேர் அதை சாப்பிட்றாங்க, அதை வச்சு சம்பாதிக்கிறாங்க, என்னெல்லாமோ செய்கிறாங்க. அதுலேயும் ஐஸ்வர்யம் இருக்குது. ஐஸ்வர்யம் ஆண்டவர் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஐஸ்வர்யம் என்று சொன்னால் அளவிட முடியாத காரியங்களை செய்கிறவர், அளவிட முடியாத ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவர். வானத்துக்குரிய ஆசீர்வாதம் அளவிடாமல் இருக்கிறது, அளவிட முடியாது. யூ cannot measure the heavenly blessings. வானத்துக்குரிய ஆசீர்வாதத்தை அளக்க முடியாது. அப்படியே யூ cannot measure the earthly blessings. இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதத்தையும் அளக்க முடியாது. இந்த பூமி எத்தனை பொருட்களை அப்படியே படைத்து 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 கொண்டு வருகிறது. வருடங்களாய், மாதங்களாய், காலங்களாய், இத்தனை வருடமாய் எத்தனை டன்னு கத்தரிக்காய் விளைஞ்சிருக்கும், எத்தனை டன்னு தக்காளி பழம் விளைஞ்சிருக்கும், எத்தனை டன்னு பப்பாளி பழம் விளைஞ்சிருக்கும், எத்தனை டன்னு அரிசி விளைஞ்சிருக்கும். விளைந்து கொண்டே இருக்கிறது, வந்து கொண்டே இருக்கிறது, மக்கள் சாப்பிட்டு கொண்டே இருக்கிறார்கள். He supply all foods unto all people. எல்லாருக்கும் ஆண்டவர் எல்லா உணவு வகைகளையும் கொடுக்குறார் பூமி முழுக்க. டெய்லி இந்த கன்சியூமர்ஸ் ஆர் they are in not only in lakhs but in crores. தினம் சாப்பிட்டு கோடிக்கணக்கில் சாப்பிட்டுக்கிட்டே இருக்க கோடிக்கணக்கான டன்னையும் இந்த பூமி விளைவிக்கிறது என்று சொன்னால் how wonderful it is. எவ்வளவு அதிசயமானது. how excellent the God's work. எவ்வளவு அதிசயமானது, எவ்வளவு அதிசயமானது. we cannot number them. அதை நம்ம நம்பரே போட்டு கொடுக்க முடியாது. அப்போ தேவன் அற்புதமானவர், அதிசயமானவர். என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று கேள்வி கேட்டவர். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இந்த பூமியில் இல்லை. ஏனென்று சொன்னால் அவர் சர்வ வல்லவர். ஆதலால் இப்படிப்பட்ட இந்த ஐஸ்வர்யத்தை உடையவர்களாய் இருந்த சிமிர்னா சபையை வானத்துக்குரிய ஐஸ்வர்யமும் மறந்திருக்கும். அருமையான கிரியைகளை உண்டு பண்ணினபடியினால், ஆண்டவருக்கு பிரியமான கிரியைகளை உண்டு பண்ணினபடியினால் இந்த சபை வானத்துக்குரிய ஐஸ்வர்யங்களாகிய அருமையான காரியம், வரங்களோ கனிகளோ அல்லது ஞானமோ வல்லமையோ கிருபையோ இரக்கமோ அதிசயம் எல்லாம் இருந்திருக்கும். ஆனால் இவ்வளவு ஐஸ்வர்யம் இருந்தோ பூமிக்குரிய ஐஸ்வர்யத்தையும் கொடுத்துருப்பார் ஆண்டவர், இல்லைன்னு சொல்லலை. என்ன சொன்னால், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தோடைய நீதியை தேடுங்கள், முதலாவது பரலோகத்தை தேடுங்க, அவருடைய நீதியை தேடுங்க, வேத வசனங்களை தேடுங்க, அப்போ எல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று சொன்ன கருத்து. இந்த சிமிர்னா சபை எல்லாவற்றையும் தேடி எல்லாவற்றையும் பெற்றிருக்கிறது. ஆனாலும் இந்த வேத வாக்கியம் சொல்கிறது, யூ லேக், வேத வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, உனக்கு குறைவு இருக்கிறது. ஐஸ்வர்யவானாக இருந்தும் அந்த அருமையான வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறது? 2ஆம் அதிகாரத்திலே வேத வாக்கியம் சொல்லுகிறது, 9ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, தரித்திரத்தையும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் தரித்திரத்தையும் என்று. என்ன தரித்திரம் எப்படி வந்தது? எப்படி இது என்ட்ரு ஆச்சு உள்ள அப்படின்னு பார்த்தா, அப்போ அதில் தான் சில காரியங்கள் இந்த ஜனங்கள் எல்லாரும் ஒரு போல் இருந்திருக்க மாட்டாங்க. சிலருக்குள்ள ஏதோ குறைவுகளை தாங்களே எடுத்துக்கொண்டதினால் அங்கு தரித்திரம் வந்திருக்கிறது. இந்த தரித்திரத்தையும் அவர் பார்த்துட்டு அடுத்தால சொல்கிற காரியம்தான் இந்த வேத
வேதம் சொல்லுகிறது அடுத்தால, தங்களை யூதர் என்று சொல்லியும் யூதராயிராமல். யூதர்னு சொல்கிறாங்களாம், ஆனால் யூதர் கிடையாது. அப்போ யூதர்னு எப்படி சொல்லலாம் இவங்க? அப்போ யூதர்னு சொல்கிறது அப்போ பொய் தானே? யூதர்னு சொன்னால் யூதராக இருக்கணும். ஆனால் இந்த சபையில் உள்ள ஒரு பெரிய காரியம் குறைவு என்ன? யூதர்னு சொல்கிறாங்க, ஆனால் யூதர் அல்ல. யூதர் எல்லாமே என்ன பண்ணிட்டாங்களாம்? சாத்தானுடைய கூட்டமாக இருக்கிறவர்கள் செய்யும் தூஷணத்தையும் அறிந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ அதில் ஒரு கூட்டம் என்ன பண்ணியிருக்குது? யூதர்னு பொய் சொல்லிக்கிட்டு சாத்தானுடைய கூட்டமாக இருக்கிறவர்கள் செய்யும் தூஷணம். நல்லா கவனிங்க. சாத்தானுடைய கூட்டமே என்னன்னு சொன்னால் தூசிக்கும் தூஷணம் தான் வரும். நான் பார்த்த அளவில், ஆண்டவர் எனக்கு காண்பித்த அளவில் தரிசனங்கள், இந்த பிசாசு சாத்தான் என்னது வேத வாக்கியத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அது என்ன பண்ணுன்னு சொன்னால் ஒரே தூஷணம், கெட்ட வார்த்தை, வேண்டாத வார்த்தை, மனிதருக்கு பிடிக்காத வார்த்தை, ஆண்டவருக்கு கொஞ்சம் கூட பிடிக்காத அவதூறமான அவலட்சமான அருவருப்பானது வார்த்தை. இது இந்த கெட்ட வார்த்தை. அப்போ இந்த கூட்டம் என்ன பண்ணுதான்? சாத்தானுடைய கூட்டம்னு எழுதியிருக்கு. யூதர்னு பொய் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்களா? அப்போது யூதர்னு பொய் சொல்கிறவங்க இன்றைக்கி வேத வசனத்தின்படி நாம் பார்க்கும் பொழுது வேதம் என்ன சொல்லுகிறது? நீதிமான், உத்தமன், நல்லவன் அன்னு அநேக பேர்கள் கொடுக்கப்பட்டிருந்தாலோ இன்றைக்கி சபைக்குள்ள சங்கத்துக்குள்ளே யார் இருக்கிறா? யூதர் என்று சொல்லியும் யூதர் அல்ல, கிறிஸ்தவன் என்று சொல்லியும் கிறிஸ்தவர்கள் அல்ல. அதான் முக்கியம். நல்லா கவனிங்க. அன்றைக்கி ஆண்டவர் எழுதினதை சொன்னதை மொழிபெயர்த்து எழுதிட்டாங்க. ஆனால் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்கிறேன், யூத குலத்தில் தான் கர்த்தர் பிறந்தார், இயேசுவானவர் பிறந்தார். யூதர்னு சொல்லிக்கிட்டு யூதர் அல்லாதவர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிற வண்ணமை கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொண்டு கிறிஸ்தவர்கள் இல்லாத ஜனங்களாய், கிறிஸ்தவத்திற்கும் அவர்களுக்கும் சம்பந்தம் இல்லாதவர்களாய், சாத்தானுடைய கூட்டம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எப்பொழுது கிறிஸ்துவுக்கு விரோதமாய் செய்கிறவர்களாய், கிறிஸ்துவின் பேச்சை அவதூறு பண்ணுகிறவர்களாய், கிறிஸ்துவின் நாமத்தை தூசிக்கிற வண்ணமாக தங்கள் வாய்களினால் அப்படியே தூஷணம் சொல்லுகிற கிறிஸ்தவ கூட்டம். ஆண்டவருக்கு பிடிக்காத காரியம் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டே வருகிறேன். வாயினால் கெட்ட வார்த்தை பேசுனா பிடிக்கவே பிடிக்காது. அந்த கெட்ட வார்த்தை அது தேவனுக்கு எதிராளிக்கு உள்ளது, இயேசு கிறிஸ்துவுக்கு எதிராளிக்கு உள்ளது. அந்த வார்த்தை நம்ம வாயிலிருந்து புறப்படக்கூடாதுன்னு சொல்லித்தான் இந்த வேத வாக்கியம் சொல்லுகிறது. கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம், புறப்படவே கூடாதான். நீ எத்தனை கிறிஸ்தவங்க கெட்ட வார்த்தை தைரியமாக பேசுகிறீங்க? நீ எத்தனை கிறிஸ்தவங்க கெட்ட வார்த்தையை சரளமாக பேசுகிறீங்க? வீட்டுக்குள்ளேயே குடும்பத்துக்குள்ளேயே கெட்ட வார்த்தை பேசுகிறீங்க. வெளியில் போனால் வெளியில் மற்றவங்க கூட துன்மார்க்கம் கூட கெட்ட வார்த்தை பேசுகிறீங்க. அடுத்தால கிறிஸ்தவங்க கூடயே சேர்ந்து 2 கிறிஸ்தவங்க சண்டை போட ஆரம்பித்தாலே கெட்ட வார்த்தை வந்துடுது. ஆனால் இந்த கெட்ட வார்த்தை என்பது சாத்தானுடைய கூட்டம். சாத்தான் நான் சொல்லவில்லை, உங்களை நல்லா கவனிச்சுக்கிங்க. கெட்ட வார்த்தை பேசுகிற நீங்கள் யாராக இருந்தாலும் பரவாயில்லை. வேதம் சொல்லுகிறது, நீங்கள் சாத்தானுடைய கூட்டம், நீங்கள் பொய்யர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ எவ்வளோ கண்ணும் கருத்துமாக ஆண்டவர் இருக்கிறார். சபைக்குள்ளே நான் யூதன் என்று சொல்லி யூதன் இல்லை என்று எழுதப்பட்டிருக்கிறதா? அப்போ கிறிஸ்தவர்கள் என்று சொன்னால் கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களாய், சாத்தானுடைய கூட்டமாய் என்று எழுதப்பட்டுவிட்டு பொய்யர்கள், கிறிஸ்தவர்கள், மாய்மாலம் பண்ணுகிற கிறிஸ்தவர்கள், கெட்ட வார்த்தை பேசுகிற கிறிஸ்தவர்கள். எனக்கு பிரியமான தேவ ஜனமே, ஒன்றை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். பெற்றோர்கள் கண்டிப்பாய் கெட்ட வார்த்தை பேசக்கூடாது. நீங்கள் பேசுனீங்கன்னு சொன்னால் பிள்ளைகள் பேசும். பிள்ளைகள் பேசுனா அப்போ பெற்றோர்கள் என்ன செய்கிறார்கள்? பிசாசை வம்புக்கு இழுக்கிறாங்கன்னு அர்த்தம்.
அது அவனுடைய வார்த்தை, அவனுடைய பாஷை. அந்த பாஷையை பேசின உடனே அதான் வரும். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் அதை பேசவும் கூடாது. பிள்ளைகள் பேசினாலும் அதை வன்மையாக கண்டிக்க வேண்டும். நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவசரப்பட்டு சில நேரத்தில் கோபம் வந்துட்டுன்னு வச்சுக்கோங்க, ஊழியக்காரங்களே அப்படியே கெட்ட வார்த்தை பேசிடுறாங்க. நான் என் கண்ணால் பார்த்துருக்குறேன், காதால் கேட்டிருக்கிறேன். அவங்கள போய் என்ன சொல்ல இது முதன்மையான முக்கியமான பெரிய பாவம். எதிராளிக்குரியதை நாம் ஏன் செய்ய வேண்டும்? எதிராளிக்குரிய பாசையை நாம் ஏன் பேச வேண்டும்? பேசினால் இந்த ஆண்டவருக்கு கொஞ்சம் கூட பிடிக்காத, அவர் மேலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அவர் நாம் பேசுகிற பாசையிலேயே அதுவே நல்ல பாசையாய் கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படிக்கு பேச வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சாதாரணமாக பேசக்கூடாதான். மணவாட்டியின் வாயிலிருந்து என்ன ஒழுகுகிறது? வேதம் சொல்லுகிறது பாலும் தேனும் ஒழுகுகிறது. அங்கேருந்து அசிங்கமாக வரல, கெட்ட வார்த்தை அல்லது எதிராளின்னு சொன்னால் அது வேத வாக்கியம் சொல்லுகிறது நரகலான விக்கிரகம்னு எழுதியிருக்கு. நரகலான விக்கிரகம் நாற்றம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ நம்ம வாயிலிருந்து என்ன வருதோ பாலும் தேனும் வருது. அடுத்தால அருமையான நறுமணங்கள் வர வேண்டுமா? ஆனால் அதற்கு பதிலாக இந்த சிமிர்னா சபையிலே யூதர் என்று சொல்லியும் யூதரல்லாத சாத்தானுடைய கூட்டம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கூட்டமாக இருக்கிறவர்கள் செய்யும் தூஷணம். அப்போ சாத்தானுடைய கூட்டம் என்ன செய்யும்? தூஷணம் பேசும், தூசிக்கும். இப்போ நாம் என்ன செய்யணும்? தூசிக்கவே கூடாது, தூஷணமாய் பேசவே கூடாது. அப்படி பேசுனா நம்ம ஆண்டவர் எந்த லிஸ்ட்டில் வச்சுருப்பார்னா அந்த பயங்கரமான எதிராளியின் லிஸ்ட்டில் சாத்தானுடைய கூட்டம் என்று தான் வைப்பார். ஆதலால் எனக்கு பிரியமான தேவஜனமே, இன்றைக்கு நான் என் சபையில் இருக்கிறேன், நான் அருமையை ஆராதிக்கிறேன், நான் எவ்வளவோ வல்லமையை பெற்றிருக்கிறேன், நான் எவ்வளவோ அருமையான காரியங்களை தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி சொன்னாலும் கூட கவனமாக இருக்க வேண்டும். கவனமாக இருந்து நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன? தூஷணம் வருகிறதா? என்னுடைய குடும்பத்தில் யாரும் பேசக்கூடாது. என்னுடைய குடும்பத்தில் எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் நஷ்டம் வந்தாலும், எவ்வளோ பெரிய எதிராளி ஓடி வந்து என்னதும் செய்யும்போது அவசரப்பட்டு ஆத்திரப்பட்டு ஒரு வார்த்தையும் பேசவே கூடாது. இதுதான் தேவ கட்டளை. அநேக காரியங்களை நான் அறிந்து வேதத்தையும் ஆராய்ந்து ஆண்டவருடைய குரலையும் கேட்டு தான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆதலால் நீங்கள் மிகுந்த கவனமாக, ஆண்டவரே இன்றிலிருந்து ஜெபம் பண்ணுங்கள், தூஷணத்தை எங்கள் குடும்பத்தை விட்டு அகற்றிவிடும், எங்கள் குடும்பத்தை விட்டு அகற்றிவிடும். இனி தூஷணமே வேண்டாம் ஆண்டவரே. எந்த காரியத்திலும் பதறியும் மனம் பதறியும் இல்லை எவ்வளவு கோபப்பட்டாலும் தூஷணம்னு நாங்கள் பேசக்கூடாது. அப்படிப்பட்ட கிருபையை தாரும். அதுவும் ஒரு கிருபை தான், அதுவும் ஒரு கிருபை தான். ஆதலால் இந்த சபை செய்கிற இந்த காரியத்தை கடைசியில் அவர் சுட்டி காட்டுகிறார். தூஷணத்தையும் அறிந்திருக்கிறேன். அதெல்லாம் என்ன வரப்போகுது? அடுத்த வசனத்தில் சொல்லுகிறார், 10ஆம் வசனம் 2ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் 10ஆம் வசனத்தில் நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாது. உனக்கு பாடு வரப்போகிறது, அதை குறித்து நீ பயப்படாதேங்கிற. நல்லா தான் இருக்கு அவர் சொல்கிறது, பயப்படாதான்னு சொல்கிறாரு, அருமையான வார்த்தைன்னு சொல்லு. ஆனால் நீ படப்போகிற பாடுகள், ஏன் பாடு வருது? நீங்களாகவே உங்கள் வாயின் வார்த்தைகளினால் வீணான அசிங்கமான அவலட்சமான அருவருப்பான வார்த்தையை பேசினதினால் பாடு வருகிறது. இதை நீங்கள் கண்டிப்பாக கவனத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும். எப்பொழுதும் இது உங்கள் சிந்தையில் எப்பொழுதும் இருக்க வேண்டும். இதை எப்பொழுதும் இருதயத்திற்குள்ளே காத்துக்கொள்ள வேண்டும். நான் தூஷணம் சொல்வேனானால், நான் தூசிப்பேனானால், நான் கெட்ட வார்த்தை பேசுவேன் என்று சொன்னால் பாடு கண்டிப்பாய் வரும். அதனால தான் கெட்ட வார்த்தை பேசி 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 சிலர் பாட்டை கூட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. பாடுகள் கூட்டிக்கொண்டே போகிறது. பாடுகள் பாவத்திற்கு மேலானது, பாவத்திற்கு மேலானது.
இந்த வேத வாக்கியத்தில் எழுதப்பட்டிருக்கிற மிக முக்கியமான காரியம், வேதம் சொல்லுகிற மிக முக்கியமான காரியம். அதை எவ்வளவேனும் பயப்படாது. நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான், 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள் என்று எழுதப்பட்டுவிட்டு, ஆகிலும் நீ மரண பரிந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது உனக்கு ஜீவ கிரீடத்தை தருவேன். காவலில் போட்டுருவான்னு போட்டாச்சு. யாருடைய பாசையை பேசுனீங்களோ அவனே இழுத்துக்கொண்டு காவலில் போட்டுருவான். அவர் என்ன பண்ணுவார் ஆண்டவர்? நல்லா யோசித்து பாருங்கள். இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் மிகவும் கண்ணும் கருத்துமாய் கவனித்து நடக்க வேண்டும். இவ்வளவு நாட்களை ஒருவழி நீங்கள் பேசியிருந்தாலும் இனிமேல் பேசக்கூடாது. இந்த வேத வாக்கியம் சொல்லுகிறது, 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள் என்று எழுதப்பட்டு விட்டு, ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு. ஓத்திரம் அப்படி ஓத்திரம் வந்துடும். 10 நாள்னு எழுதியிருக்கு. அதில் ரகசியம் இருக்குது. அது 10 நாளா இல்லை அதிகமான காலங்களா என்பதை குறித்து நான் உங்களோடு கூட பிறகு பகிர்ந்து கொள்கிறேன். ஆனாலும் மரண பரியந்தம் உண்மையாயிரு. அதுக்கு பிறகாது நீ காவலில் போன பிறகாது அங்கே கிடக்கும் போதாது நீ உண்மையாயிரு. அதுக்கு பிறகு நீ பொய் சொன்னேன், இந்த பிசாசுக்குரிய வார்த்தைகளை பேசினேன், கெட்ட வார்த்தை பேசினேன்னு பேசாத. அப்போமாச்சும் நீ உண்மையாக இருந்தேன்னு சொன்னால் இந்த வேத வாக்கியம் சொல்லுகிறது, ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். அப்பந்தான் ஜீவ கிரீடமே உனக்கு கிடைக்கும் என்று எழுதப்பட்டு விட்டு, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன், ஜெயங்கொள்ளுகிறவன் 2ஆம் மரணத்தினால் சேதப்படுவது இல்லை என்று எழுது. அப்போ ஜெயிக்க வேண்டும். இவ்வளவு நாளும் ஒருவேளை வீணான காரியங்களுக்கு செவி கொடுத்து அதன்படி நடந்திருப்பீர்கள் என்று சொன்னால், இனிமேல் கவனமாக இருந்தால் அப்படியே ஆண்டவருக்கு செவி கொடுத்தால், உத்தரவுப்பட்டால் தான் பிறகு பரலோகம், இல்லைன்னா பரலோகமே போக முடியாது. அப்போ தான் ஜீவ கிரீடத்தை தருவேன் என்று இந்த வேத வாக்கியத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. 2ஆம் மரணத்தினால் சேதப்படுவது இல்லை. பிறகு ஒரு மரணம் இருக்குது பாருங்கள், அந்த மரணமே வராது. அப்போ அந்த 2ஆம் மரணத்திற்கு தப்பும்படிக்கு இப்பொழுதே தயாராகி கொள்ளுங்கள். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக நாங்களுமே துதிக்கிறோமே, ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இதோ இந்த வசனங்களை கேட்டு நம்முடைய ஜனங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். கெட்ட வார்த்தை பேசக்கூடாது, உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அன்றைக்கு சுமிர்னா சபையில் பேசின கூட்டத்தாரை சாத்தானுடைய கூட்டம் என்று இந்த வேத வாக்கியத்தில் எழுத சொல்லி வைத்திருக்கிறீர். இன்றைக்கும் கெட்ட வார்த்தை பேசுகிற யாராக இருந்தாலும் சாத்தானுடைய கூட்டத்தில் இருக்கிறார்கள் என்பதை இவர்கள் இனி மறந்து போகக்கூடாது. சாத்தானுடைய கூட்டத்திலிருந்து விடுதலை பண்ணும்படிக்காக அவர்களுக்காக உபத்திரவத்தை நீர் கொடுத்து அவர்களை காவலில் போடுவித்து, ஆண்டவரே மரணபரியந்த உண்மையாக இருக்க நீர் சொல்லுகிறீர், அதை இவர்கள் செய்வார்களாக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். இனியாவது மனம் திரும்பி ஒரு மனமாய் ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே வந்து அறிக்கையிட்டு குடும்பமாய் இவ்வளவு நாட்களும் செய்த தப்பிதங்களை, பாவங்களை, அநியாயங்களை, அக்கிரமங்களை, கெட்ட வார்த்தை பேசாதபடிக்கு, செய்யாதபடிக்கு ஆண்டவரே நீர் இவர்களை மரண பரியந்த நீ உண்மையாக இருக்கும்படிக்கு, இனி இருக்கிற காலங்கள் மரண பரியந்தோ, இனி இருக்கிற வருடங்கள் மரண பரியந்தோ, இதிலாவது இவர்கள் உண்மையாக இருக்கும்படிக்கு நீர் இவர்களுக்கு இறங்குவீராக. இப்பொழுதே இந்த வார்த்தைகள் இவர்களுக்குள்ளே கிரியை செய்வதாக, இப்பொழுதே இந்த வார்த்தைகள் கை கொள்வார்களாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். அதன் மூலமாய் கடைசியில் 2ஆம் மரணத்தினால் அவர்களுக்கு சேதமில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. வரப்போகிற பயங்கரமான 2ஆம் மரணத்திலிருந்து இவர்கள் விடுதலையாக்கும்படிக்கு தேவனாய கர்த்தர் இவர்களுக்குள்ளே உணர்வுள்ள இருதயத்தை, கிருபையுள்ள இருதயத்தை, பக்குவமான இருதயத்தை, மனம் திரும்புகிற இருதயத்தை இப்பொழுதே கொடுப்பீராக. உம்முடைய சமூகத்திலே நான் கெஞ்சி கேட்கிறேன். இவர்கள் மனம் திரும்பி பரலோகராஜ்யம் வந்து சேரும்படிக்கான கிருபையை ஆள்கொள்ளுவதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள எங்கள் அருமை பிதாவே, ஆமேன்.